வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மீனராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதி வரை என்னென்ன மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக விரிவாக விளக்கமாக அருமையாக அற்புதமாக விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரமானது குபேரர் பிறந்த நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம். பிறகு வரக்கூடிய காமதேனு கடவுள் பிறந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதம். அதன் பிறகு வரக்கூடிய ரேவதி நட்சத்திரம், சனி பகவான் பிறந்த நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் 4 பாதம். அப்போது மீன ராசியாதிபதி குரு பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கிறவர் ராசிக்கு 3வது பாவகத்துக்கு மே மாதம் 2ஆம் தேதி போக போகிறாரு. அந்த இடைப்பட்ட காலத்தில் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 2ஆம் தேதி வரை இடைப்பட்ட காலகட்டத்தில் மீனராசியில் பிறந்த நண்பர்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்த சாதகமாக இருக்கும் அல்லது என்ன செய்த பாதகமாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். பொதுவாக மீனராசியில் பிறந்த நண்பர்கள், மீனராசியில் பிறந்தவங்க மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே சொந்த வீடு வாசல் வாங்கணுன்றது கனவாக இருக்கும். ஒரு சிலருக்கு நினச்ச உடனே முடிஞ்சிடும், நடந்துடும். ஒரு சிலருக்கு என்னதான் நம்ம மல்லு கட்டினாலும் சொந்த வீடு வாசல் வாங்க முடியாது. அப்போது மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சொந்தமாக வீடு வாசல் வாங்கக்கூடிய அற்புதமான தருணத்தை தான் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி வரை உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கிறதுனால மட்டுமே இந்த பலன்கள் அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. கிட்டத்தட்ட 7-8 மாதமாக உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 2வது பாவகத்தில் தான் இருந்தார். உழைப்பு மட்டும்தான் கொடுக்குதே தவிர இந்த பிரபஞ்சம் உயர்வு கொடுக்கல. கஷ்டம் மட்டும்தான் கொடுக்குதே தவிர கஷ்டத்துக்கு உண்டான பலன்கள் கொடுக்கல. யாரோ பிழைக்கிறதுக்கு தான் நாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அப்போது மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் ஒரு 13-14 தேதி வரை உங்களுடைய ராசியாதிபதி இருக்கக்கூடிய நிலை, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராகு, ராசிக்கு 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது, உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி, உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் வரக்கூடிய செவ்வாய், உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சூரியன், இந்த கிரக அமைப்புகளால் அந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13 தேதி இல்லை 14 தேதி வரை 100% சொந்தமாக வீடு வாசல் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது சொந்தமாக ஒரு மனை வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மீனராசி நண்பர்களுக்கு ஏற்படும். எல்லாரும் செய்ய போகிறதில்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. ஒருத்தருக்கு சொந்த வீடு வாசல் வாங்கணுன்ற எண்ணம் இருக்கும், ஒருத்தருக்கு அடமானம் பெற்ற வீடு வாசல் மீட்கணுன்ற எண்ணம் இருக்கும், ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பில் சாதிக்கணும் இல்லை வேலை கிடைக்கணுன்ற ஒரு ஆதங்கம் இருக்க தான் செய்யுது. அப்போ 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேருக்கும் 10 விதமான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இருப்பிடம் அமைகிறதுக்குண்டான அருமையான தருணம் இந்த தருணம். உங்களுடைய வாழ்நாள் ஆசை, எனக்கு சொந்த வீடு வாசல் வாங்கணும் அப்படின்றது வாழ்நாள் ஆசைங்க அப்படின்னெல்லாம் ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறீங்க. 20 வருஷமாக நான் வாடகை வீட்டிலே இருந்துட்டேனுங்க, 30 வருஷமாக வாடகை வீட்டிலே இருந்துட்டேனுங்க, எனக்கு ஒரு சொந்த வீடு வாசல் அமைஞ்சிடாதான்ற ஆதங்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 14 தேதி வரை சுய வீடு வாசல் வாங்கிறதுக்கு உண்டான நேரம். இல்லை வீடு வாசல் புதுப்பிக்கணும், மனை சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் சரிப்படுத்திக்கிடலாம். அதுபோக நீங்கள் வாங்கின மனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய முன்னோர்கள் கொடுத்த மனையாக இருந்தாலும் சரி, அதாவது பூர்வீகம், அதில் சிக்கல் இருக்குதுங்க, ப்ராப்ளம் இருக்குதுங்க, வழக்கு இருக்குதுங்க, இந்த மாதிரி சங்கடங்கள் இருந்தால் கூட இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார அந்த சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்குண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. பயன்படுத்திக்கோங்க. அதுபோக
உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 2வது பாவகத்தில் சுக்கிர பகவானுடைய சாரத்தில் ஏறக்கூடிய அருமையான ஒரு, ஏற்கனவே சுக்கிரனுடைய சாரத்தில் தான் இருக்கார். சுக்கிரனுடைய சாரத்திலிருந்து சூரியனுடைய சாரத்துக்கு வருவார். பரணி நட்சத்திரத்திலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் சொல்லக்கூடிய காளியம்மன் பிறந்த நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் ஏறக்கூடிய அருமையான தருணம். அந்த மார்ச் 14 தேதிக்கு மேற்கொண்டு ஏப்ரல் மாதம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் மாதம் அப்படின்னா நமக்கு சித்திரை மாதம். உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பார். உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவானோட சேருவார். குரு பகவான் அப்படின்றவர் மீன ராசிக்கு அதிபதி அவர் தானுங்க. மீனராசி நண்பர்களுக்கு மட்டுமே தன்னுடைய ராசியாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடியது மீனராசிக்கு. குரு பகவான் தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய 2 ராசி, ஒன்று மிதுன ராசிக்கு, 2வது மீன ராசிக்கு. இந்த 2 ராசி நண்பர்களுக்கு மட்டுமே தொழில் ஸ்தானாதிபதி நமக்கு குரு பகவானாக வருவார். அப்போது ஏற்கனவே நம்ம மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தொழில் ஸ்தானம் அப்படின்னா அந்த தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து சூரிய பகவானுடைய சாரம் வாங்கி அஸ்தமனம் ஆகக்கூடிய ஒரு தருணம் உங்கள் ராசிநாதன். இது எல்லாமே நமக்கு அந்த ஏப்ரல் மாதம் அந்த 13-14 தேதிக்கு மேற்கொண்டு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, ஒரு நிலை இல்லாத வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால் அந்த மீனராசி நண்பர்களுக்கு அந்த ஏப்ரல் மாதம் 14 தேதிக்கு மேற்கொண்டு மே மாதம் 2ஆம் தேதி வரை உண்மையிலேயே சொல்கிறேனுங்க, உங்களுடைய தொழிலில் வளர்ச்சி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல சங்கடம் இருக்குதுங்க, வாங்கின பணத்தை கட்ட முடியலைங்க, கொடுத்த பணத்தை வாங்க முடியலைங்க, அங்கிட்டும் போக முடியல, இங்கிட்டும் போட முடியலாட்டினாலும் வர ஏப்ரல் மாதத்தில் இருந்து நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேனுங்க, அந்த பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம், கொடுக்கல் வாங்கல இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். அதாவது கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, இருக்கலாமல் இருக்க வேணாமன்ற மனநிலையிலலாம் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேங்கன்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால் ஏப்ரல் வரைக்கும் பொறுத்துக்கிடுங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் 1 வரும் இல்லைங்களா, அந்த மாதம் அதில் இருந்து மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். விதி, இந்த பிரபஞ்சம் அப்படின்றது எப்படினாலும் எடுத்துக்கலாம், விதின்னு எடுத்துக்கலாம், இந்த பிரபஞ்சம் எடுத்துக்கலாம், இல்லை தெய்வ தேவதைகள் எடுத்துக்கலாம், நம்ம நேரம்னு எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வழி தான் காட்டும், யாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாதுங்க. இந்த இடத்துக்கு போனால் இந்த விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்ட்டு விதி இருக்குதுன்னா அந்த இடத்துக்கு நாம் தான் போகணும். இந்த நேரத்தில் இந்த செயல் செய்தால் இந்த செயல் நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும், அது விதி. ஆனால் அந்த செயல் நாம் தான் செஞ்சுக்கிடணும். அந்த மாதிரி பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனைன்றது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பணப்பிரச்சனையும் ஒவ்வொரு விதமான கடன் பிரச்சனையும் கொடுக்க தான் செய்யுது. மே மாதம் 2 தேதிக்குள்ளார, ஏப்ரல் 14லிருந்து மே மாதம் 2 தேதிக்குள்ளார உங்களுக்கு இருக்கிற பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ சரி பண்ணுற மாதிரி ஒரு பாதையை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும். அந்த 1 மாதத்தில் நம்ம கடன் நீங்கிடுமா அப்படி சொல்ல வரல, அந்த கடன் பிரச்சனை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுபோக மன வாழ்க்கையில் சங்கடம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க, காசு பணத்துக்கு குறை இல்லைங்க, கடவுள் புண்ணியத்தில் 4 காசு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்கேன். ஒரு சிலருக்கு காசு பணம் இல்லையென்ற சங்கடம், ஒரு சிலருக்கு காசு பணம் இருந்து நிம்மதி சந்தோஷம் இல்லையென்ற சங்கடம். அப்படியும் இருக்கிறவங்க இப்படி இருக்கிறவங்க இருக்க தானே செய்கிறாங்க. அப்போது மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடியது அந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து தான். ஏப்ரல் மாதத்தில் நிறைய மாற்றம் வரப்போகுது இந்த மீனராசி நண்பர்களுக்கு. படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு, உத்தியோக உயர்வு, வேலையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது, பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கிறது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கிறது,
திருமணத்துக்கு பார்த்து பார்த்து சலிச்சு போய் உட்காந்துருக்கிறேனுங்க. என் ஜாதகம் சம்சாரி ஜாதகமாக இல்லை சன்னியாசி ஜாதகமானு எனக்கு தெரியல. தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஜோசிகர்கிட்ட. சம்சாரி ஜாதகம் எங்கள் ஜாதகம் கிடையாது, உன் ஜாதகம் சன்னியாசி ஜாதகம் தான், அவனாலும் சொல்லிவிடுங்க, நான் வரன் பார்க்காமலையாக தான் நான் இருந்துக்கிறேன். இப்படியெல்லாம் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் குறையிறதுக்கு உண்டான சிறந்த நேரம் இந்த நேரம் ஏப்ரல் 14 ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாத நோய் என்ன நோய் அப்படின்னா மன அழுத்தம். எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்குதுங்க. மருந்து இல்லாத நோய் எதுன்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம். அந்த மன அழுத்தம் மட்டும் வந்துருச்சுன்னா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவோம், வாழ்கிற வாழ்க்கை பயனில்லாமல் போயிடும். அப்பேற்பட்ட மன அழுத்தம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஏப்ரல் 14 இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அந்த மன அழுத்தம். மனசார சொல்கிறேன், மன நிறைவோடு சொல்கிறேன், நம்பிக்கையோடு சொல்கிறேனுங்க. மீனராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உழைப்புக்கேற்ற உயர்வு வந்து வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வந்து நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் வரக்கூடிய ஏப்ரல் 14 மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார நடக்குமா? நடக்கணும்னு விதி இருந்தால் மாறவா போகுது? இப்போ கூட என் வீடியோவை பார்க்கணுன்ற ஒரு பிரார்த்தம், நான் உங்கள் கண்ணில் படணுன்ற பிரார்த்தம் எனக்கு இருக்கணும். எனக்கு இருந்தால் தான் நான் உங்கள் கண்ணில் படுவேன். உங்களுக்கு அந்த பிரார்த்தம் இருக்குது இல்லைன்றது பரப்பட்ட விஷயம். உங்கள் கண்ணில் நான் படணுன்ற பிரார்த்தம் இருந்தால் தான் டக்குன்னு அந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும் இல்லையா? அந்த மாதிரி மீனராசி நண்பர்களுக்கு ஒரு அருமையான தருணமாக அருமையான நேரமாக வரக்கூடிய நாட்கள் வரப்போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் நீங்கள் காரணமாக இருந்தீங்க. உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் வாழ்க்கைக்கும் ஒருத்தர் காரணம் கிடையாது. இந்த நேர காலங்கள் நிச்சயமாக நீங்கள் செஞ்ச புண்ணியம், அந்த சுபகர்மான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கர்மாவில் 2 விதம் இருக்குது, சுபகர்மா அசுபகர்மா. நாம் செஞ்ச புண்ணியங்கள் இந்த தருணத்தில் நம்மளை காப்பாற்றும். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க. என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன செய்யலாம் அப்படின்றது ஓரளவு பார்த்துக்கிடுங்க. வரக்கூடிய கோச்சார கிரக நிலைகள் ரொம்பவும் சிறப்பாக இருக்குது, ரொம்பவும் அருமையாக இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி சொல்லியிருக்கிறேனுங்க. என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றது எதுவும் சொல்லலை, பண்ணலான்றது தான் அதிகமாக சொல்லியிருக்கிறேனுங்க. ஆராய்ச்சி சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். நடந்ததா நடக்கலையா, நீங்கள் செஞ்சீங்களா செய்யலையா அப்படின்றது அனுபவித்து சொல்லுங்கள். அதுபோக என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.